பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன்னால அவங்க பதில் சொல்லி ஆகணும். அவர்கள் நிரபராதி என்றால் அதை நீதிமன்றத்தில் நிரூபித்து வெளிவந்தாக வேண்டும் என்கிறதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை. அதனால அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இப்போதைக்கு நீதிக்கு தலைவணங்கித்தான் ஆக வேண்டும் திமுக. இது ஒரு அரசியல் நெருக்கடின்னு பார்த்துட முடியுமா? இல்ல மற்ற கட்சிகளாமும் இதை சமாளிச்சிருக்காங்க பொலிட்டிக்கலா? அந்த அளவுக்கு அரசியல் எங்க இருக்குன்னு ஹரி சொன்னாருன்னா நானும் புரிஞ்சுக்கிறேன். அவர் மேல உள்ள சார்ஜ் ஷீட்ல அரசியல் இருக்குதா? அவர் மேல ஒரு அலிகேஷன். நான் ஜட்ஜ்மெண்ட்க்குள்ள போல, நான் அரசுக்கும் ஆளும் கட்சிக்குமான அரசியல் நெருக்கடியை சொல்றேன். வரலாம், அரசியல் நெருக்கடி ஆகலாம். ஏன்னா டிஎம்கே டிமாரலைஸ் ஆகும். இப்ப டிஎம்கேனால டிமாரலைசிங் பார்ட்டின்னு ஆயிடுச்சு. செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஜெயில இருக்கிறாரு. இப்ப பொன்முடி மேல 3 ஆண்டு கால தண்டனை வந்திருக்குது. இன்னும் பல அமைச்சர்கள் ட்ரையலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொத்து குவிப்பு வழக்குல விடுவிக்கப்பட்டவங்க எல்லாமே சட்டத்தின் முன்னால மறுபடியும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இவ்வளவு பெரிய கிரைசிஸ் இன்னைக்கு இந்தியாவில எந்த கட்சிக்கு எந்த ரூலிங் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சொல்றேன், திமுகனாலே அது மக்கள் மத்தியில ஒரு லஞ்ச ஊழல் புகாருக்கு ஆளான கட்சி என்பதான் இத்தனை வருஷமா பிராண்டு. இந்த குற்றச்சாட்டை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சார். திமுகனாலே இந்த மாதிரி ஊழல் கட்சின்னு ஆரம்பிச்சார். அந்த ட்ரெடிஷனை தொடர்ந்து திமுக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்கிறது தான் ஒரு துரதிருஷ்டம். தமிழக அரசியல ரொம்ப பெரிய துரதிருஷ்டம். மக்கள் டிமாரலைஸ் ஆன இந்த கேடரு, இந்த கட்சி இது எப்படி மீட்டு வரணும்ன்றது அந்த கட்சி தான் உட்காந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க தான் இது அவங்களுடைய வேலை. ஏன்னா எல்லாம் வரிசையா எல்லா மினிஸ்டர்ஸ் உள்ள போயிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும்ல, எங்க தவறு நடக்குன்னு தங்களை திருத்திக்கணும்ல அவங்க. ப்ரொஃபசர், இது மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? இப்போ கடந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தண்டிக்கப்பட்ட அமைச்சர்கள் இல்ல தலைவர்களுக்கெல்லாம் எலக்ட்ரோலா அடுத்து அவங்க மக்கள் மன்றத்துக்கு போகும்போதோ இல்ல இந்த கட்சிகளோ பெருசா அதோட இம்பாக்ட் ஃபேஸ் பண்ணாம இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த கட்சிகளுடைய பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸ் பாதிக்காதத பார்த்திருக்கோம். எனக்கு தெரிய எம்ஜிஆர் அவர்கள் திமுக மேல சொன்ன லஞ்ச ஊழல் புகார் என்பது எம்ஜிஆர் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அது நீடிச்சதேன். 15-20 வருஷம் நீடிச்சதேன். கருணாநிதினால் ஆட்சிக்கு வர முடியலையா? திமுக முடியல. எனக்கு 13 ஆண்டு கால தண்டனை போதாதான் தானே கலைஞர் பேசினாரு. எங்க வந்தது? அது ரொம்ப பெரிய செட்பேக், பின்னடை உருவாக்கும். அப்படிலாம் மக்கள் ஏமாளி இல்லைங்க. நீங்க அதிகமாக டார்ச்சர் பண்றாங்க, ஒரு அரசாங்கம் டார்ச்சர் பண்ணதுன்னா தாங்க மக்களுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். நீதிமன்ற தீர்ப்புல எப்படிங்க மக்களுக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகும்? இது நீதிமன்றம் ஒன்றும் டார்ச்சர் பண்ணலையா அவங்கள? நீதிமன்றம் வழக்கை முறையாக நடத்தி தவறு செய்தவங்க தண்டனை கொடுத்துருக்கு, அவ்வளவுதானே. இதுல சிம்பத்தி எங்க இருந்து வந்தது? வரவே வராது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.